ஹாய்ங்க. வரப்போகிற தீபாவளிக்கு ரொம்ப அட்டகாசமான அதிரசம் ரெசிபிங்க. ஒரு துளி ஃப்ளாப் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டான அதிரசம் வீட்டிலே செய்யலாங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து எண்ணெயில் போட்டோம்னா பிரிஞ்சு போயிடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்துடுங்க நம்மளுக்கு. நல்ல ஷேப் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அதிரசத்துக்கு பாகு காய்க்கும் போது ரொம்ப கெட்டியான பாகு காய்ச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பாறங்கள் மாதிரி வந்துடுங்க நம்மளுக்கு. இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோங்க நம்ம. அதுக்கப்புறம் அதிரசத்துக்கு பாகெல்லாம் கரெக்டாக காய்ச்சிருப்போங்க. ஆனால் மாவு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இறுகி வந்துருக்கு. இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டான அதிரசம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரேசன் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த ரேசன் பச்சரிசியில் வந்து அதிரசம் சுடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வருங்க. இதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பச்சரிசி இருக்குதோ அது கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டம்ளர் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த டம்ளர் வேணால் எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து கிராம் கணக்கு சொல்ல முடியாதுங்க. சில பச்சரிசி வந்து குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா ஆகுங்க, சில பச்சரிசி வந்து குவான்டிட்டி கம்மியாகுங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. நல்லா கோபுரமாட்டு எடுத்துக்கங்க. 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க நான். அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிலர் வந்து பச்சரிசி வந்து 1 மணி நேரம் ஊற வைப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது மாதிரி பச்சரிசி வந்து இந்த மாதிரி நல்லா விரித்து விடுங்க. அப்போ வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகி வருங்க நம்மளுக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு. நீங்கள் ஃபேன் காற்றுல கூட காய போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக காஞ்சி வந்துருங்க. நம்ம கையில் ஒட்டினோம்னா ஒட்டணுங்க, உதிர்த்தோம்னா உதிரணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு அதிரசத்து மாவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மணத்துக்காக 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸாக வந்துருச்சுங்க. நல்லா ஈரத்தன்மையோடு இருக்குங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜெலிச்சுக்கலாங்க. மாவு வந்து ஜெலிச்சுக்கலாங்க. ஜெலிக்கும் போது மாவு ஈரத்தன்மையாக இருக்காண்டி ஜெலிக்கு வராதுங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பூனோ இல்லை கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக ஜெலிச்சு வந்துடுங்க நம்மளுக்கு. கொஞ்சம் அடியில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், தண்ணியை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாவெல்லாம் நல்லா ஜெலிச்சு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் கையால் வச்சு மாவு வந்து நல்லா அமுத்தி விடுங்க இந்த மாதிரி. அப்போ தான் வந்து ஈரத்தன்மை போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெல்லம் எடுக்கும்போது நல்லா புது வெல்லமே எடுக்கக்கூடாதுங்க. அதுக்கும் ரொம்ப பழைய வெல்லம் எடுக்கக்கூடாதுங்க. 2த்துக்கும் நடுவில் இருக்க பாருங்க, அந்த கலரில் எடுத்தால் தான் அதிரசம் வந்து நல்லா கலராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வருங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எத்தனை டம்ளர் எடுக்கிறீங்க அது தகுந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. சிலர் வந்து 3/4 பதம் வெல்லம் எடுப்பாங்க. நீங்கள் 1 டம்ளர் எடுக்கும்போது பாகு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது பாகு பத்தாமல் போயிருங்க. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் வெல்லத்துக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க நான். அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிடலாங்க. இது கல் மண்ணு தூசாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருக்குங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா வடிச்சு எடுத்து வந்துடுங்க. கல் மண் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டி வச்சுக்குங்க. பாகு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. தீ வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பக்குவம் வரும் நம்மளுக்கு. தண்ணியில் ஆட் பண்ணும்போது நல்லா எடுக்க வராதுங்க. நல்லா வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். இந்த பக்குவம் வந்தாலே அடுத்த பக்குவத்தில் வந்து நமக்கு அந்த உருண்டை பக்குவம் வந்துடும் நம்மளுக்கு. கரெக்டாக கவனமாக எடுத்துருங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு ரொம்ப கடும் பக்காயிருங்க. அப்புறம் வந்து அதிரசம் நல்லா வராது. பாகு வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டு பக்குவத்தில் வரணுங்க. நல்லா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போயிட்டாலும் அதிரசம் வந்து வரவே வராதுங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவம் வந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போடுறதுக்காக வரத்தேங்காய் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எள் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் கசகசை எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் பாகு நல்லா சூடாக இருக்குங்க, அதில் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள், பச்சரிசி மாவு அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு அளவு தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆஃபில் இருக்கணுங்க. நீங்கள் ஹையில் இருந்துச்சுன்னா அது பக்குவம் மாறி போயிடுங்க நம்மளுக்கு. எப்பவுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆள் மாவு போடும்போது ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிப்பன் பக்குவத்தில் வரணுங்க. நம்மளுக்கு இதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது கரெக்டாக இறுகி வந்துடுங்க. இதுக்கு மேலே மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ரொம்ப இறுகி வந்துடுங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டான பக்குவங்க. ரிப்பன் பக்குவத்தில் வரணுங்க. அதுக்கப்புறம் அதிரச மாவு வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கலாங்க. அதிரசம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்ட்டாக நல்லா இறுகி வந்துருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு. அதிரச மாவு வந்து சில வந்து 3 நாள் வச்சுக்குவாங்க. அதுவுமே நல்லா வருங்க. அதிரசம் மாவு மிக்ஸ் பண்ணி ரொம்ப மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரொம்ப இறுகி வந்துடுங்க. இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். அதே மாதிரி அமுத்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் அதிரசம் வந்து கிராக் ஆகாமல் உதிரி போகாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி அதிரசம் மாவு போடும்போது கையில் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு. இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா எப்பவும் போல் பாலித்தீன் பேப்பர் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி அதிரசத்தை உருண்டை பிடிச்சி மேலே வந்து ஒரு தட்டை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. இது நல்லா ஈவன் ஷேப்பில் நம்மளுக்கு வருங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. அதிரசம் சுடும்போது எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஹெல்ப் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆள் செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் இருக்கணுங்க நம்மளுக்கு. அதிரசம் போடும்போது அதே தானாக மேலே வந்துடும். நல்லா உப்பி வருங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கூட போட்டுக்கலாங்க. அதிரசம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதிலே வந்து எண்ணெய் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் குடிக்குங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. இருக்கிற எண்ணெயில் அதிலே விழுந்துருங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒட்டுக்கா வச்சிடாதீங்க. அப்போ ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடில் செய்யலாங்க. அதிரசனாலே கண்டிப்பாக ஓட்டை இருக்கணுங்க. அதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மெத்தடில் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வந்து அதிரசத்தை போட்டுடலாங்க. அதே தானாக மேலே எலும்பி வருங்க. அதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. இதாங்க பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. அதிரசம் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் ரொம்ப ஹார்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கலரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. கொஞ்சம் ஆயிலெல்லாம் நல்லா வெளியே வந்துடுங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே வச்சிங்கன்னா ஒட்டிக்கிங்க. இதே மாதிரி எல்லா அதிரசம் சுட்டு வந்துடலாங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மேலே ஒரு லேயர் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அதிரசம் சுட்டுன்னு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லா வடிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் தனித்தனி கூட அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க அட்டகாசமான அதிரசம் சூப்பர் டே வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டே சுடும்போது நல்லா மொறுமோன்னு இருக்கணுங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துடுங்க அதிரசம். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கலரும் சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளி டைமில் இந்த அதிரசம் செஞ்சு பாருங்கள். ஒரு துளி சொதப்பாமல் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.